ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 7 days ரோஸ் சொன்னேன் இல்லைங்களா, அதை பதியம் போட்டு வச்சுருந்தேன். வேர் விட்டுட்டு இருக்கு. இது பாருங்க, இது இருக்குங்களா, வேர் தெரிதுங்களா, வேர். இப்போ இந்த செடி இதை கட் பண்ணிட்டா எதுவுமே இல்லை. இது இங்கே ஒரு தளிர் வந்து பாருங்க, இதோ இதுதான் வரணும். அதுக்கு இதை கட் பண்ணி ஃபுல்லாக பெரிய செடி, ஒரே செடி அப்படியே வந்துட்டுக்குது நல்லா. இதை கட் பண்ணி எடுத்துடுவோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு பாருங்கள். இது அப்படியே ஃபுல்லாக பெருசாக ஒரு கிளை வந்துடுச்சு. அப்படி இதை நான் பதியம் போட்டேன் பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய செடி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதுக்கு எதுவும் இல்லை. இப்போ இது ஒரே ஒரு இருக்குது பாருங்கள், எதுவுமே சுத்தமாக இல்லை. இது வந்து தளிர் வந்து வந்துடும். இதுக்கு மேலே நம்ம இது எதுவும் பண்ண தேவையில்ல. இப்படி இதில் கொஞ்சம் மண் போட்டு இப்படி மூடி வச்சுடுவோம். மண் போட்டு இப்படி மூடிட்டோம்னா இது வந்துடும். இப்போது இது வேறு ஒரு பாட்டில் நடணும். நீங்கள் இது போல் நம்ம வந்து போய் கடைக்கு வாங்காமல், இது பார்த்திங்களா, நான் செஞ்சது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். செஞ்சுட்டு எனக்கு சொல்லுங்கள், கரெக்டாக நான் செய்கிறேன்னா. இது பாருங்கள், இந்த வேரெல்லாம் இருக்குது பாருங்கள், இந்த வேரெல்லாம் மூடுற மாதிரி மண் போட்டு விட்டுடணும். சாதாரண ஒரு பேக்கில் தான் நான் போட்டு வச்சுக்கிறேன். இதுக்கு எந்த ஒரு காசை நான் செலவு பண்ணி போடல. இதுவே இந்த அளவுக்கு வந்திருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த செடி நட்டுடலாம். இப்போ இது இன்னொரு பாட்டில் இது நடலாம். இப்போது நம்ம ஒரு பாட்டு தேவை. இதுக்கு எது வைக்கிறது, எங்கிட்ட எதுவும் இல்லை. இப்போது இருக்கிறத ஹோல்ஸ் பண்ணி போடலாம். அதுக்கு இதை வந்து காய வைக்கணும். நல்லா காய வச்சுட்டு ஹோல்ஸ் பண்ணணும். ஹோல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அளவுக்கு காஞ்சிச்சு. இப்போ ஹோல்ஸ் பண்ண எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு திரும்பியும் பத்தலாம் இன்னொரு முறை காய்ச்சிக்கலாம். சிம்மிலே வைங்க. கை உசாராக பார்த்து பண்ணணும் நீங்கள். இது பத்தாமல் இது ஒரு ஹோல்ஸ் சிறப்புச்சா, இது இல்லாமல் இன்னொன்றும் போட்டுக்கலாம். அது பத்தாது. தண்ணி ஹோல்ஸ் வந்து பெருசாக இருந்தால் தான் ட்ரைனேஜ் ஆகும். அதுதான் செடி நல்லா வரும். ஓகேவா? இவ்வளோ தான் ஹோல்ஸு. ஒன்று போட்டிருக்கேன், இது ஒன்று இருக்குது. ஆல்ரெடி இங்கே ஒன்று இருக்குது. இப்போது நம்ம செடி வச்சா நல்லா கரெக்டாக இருக்கும். 3 ஹோல்ஸ் போட்டிருக்கேன். ஒன்று அந்த ஹீட் இருக்குது, இன்னொன்றும் போட்டு வச்சுக்கலாம். கை மட்டும் நம்ம பார்த்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா அப்படியே கை அப்படியே பயங்கர ஹீட்டு. இது
அவ்வளோதான். இது ஒரு குடம். இதை இங்கே கட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். 2 ஹோல்ஸ் சரியாக போச்சு. ஆல்ரெடி இதே மாதிரி தான் ஒரு வெளியே ஒயிட் கலர் பட்டன் ரோஸு இது எடுத்துன்னு வந்து பதியம் போட்டிருக்கேன் பாருங்கள். அதுவும் வேர் வந்தது காட்டினல்ல உங்களுக்கு வீடியோ. இது பாருங்கள், தளிர் இப்போ தான் வந்து மொத்த இலையும் கொட்டிடும். செடி செத்து போயிடுதுன்னு நினைக்கக்கூடாது. மொத்த இலையும் கொட்டிட்ட பிறகு இதோ இப்படி வருது பாருங்கள். தெரியுதுங்களா தளிர்? அதே மாதிரி இது வருது பாருங்க தளிர். உண்மையான வீடியோ தான் நான் போடுறது. இது மாதிரி போடுங்க. இது மாதிரி நான் பதியம் எப்படி போட்டு காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போடுங்க. இப்போது இது கொஞ்சம் அகலமாக இருக்குது. இந்த வேர் இப்படி இருக்குது. கட்டுறதுக்கு செடியே கொஞ்சம் இவ்வளோ பெரிய செடியாக இருக்குதுல்ல, இதை நம்ம கட்டிக்கணும் கொஞ்சம். பாருங்கள் கட்டுறேன். இப்போ நம்ம இந்த கல்லுங்கள்லாம் எடுத்து இந்த ஹோல்ஸை மறைக்காமல் போடணும். அது ஹோல்ஸு மறைஞ்சிச்சின்னா ட்ரைனேஜ் ஆகாது. அதனால் இப்படி ஹோல்ஸு இப்படி போட்டோம்னா தண்ணி நல்லா ட்ரைனேஜ் ஆகும். இப்போது இதை போடணும். ஈரம் காக்கும். தேங்காய் நார் இதெல்லாம் இதை வந்து இப்படி போட்டோம்னா நல்லா செடி நல்லா தழைச்சி வரும். ஈரமும் காக்கும். வெயிலில் மாடி மேலே வைக்கிறதுக்கு இப்போதைக்கு கீழே வச்சுருக்கேன். இதை பாருங்கள். இப்போது மண் இதில் எல்லாம் கலந்துருக்குது. மாட்டு சாணம் எல்லாம் போட்டிருக்கேன். இதை போடுவோம். இந்த மண்ணுக்காக எங்கேயும் போனோன்னெல்லாம் நினைக்காதீங்க. நம்ம இடத்துல இருக்கிற மண்ணே நல்லா வளமான மண்ணாக எடுத்து போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் மண் குறைச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதை கட்டணும்னு சொல்லிட்டேன்ல, கட்டிட்டேன். பெருசாக இருந்துச்சு பொதுர் மாதிரி. இப்போ கட்டிட்டேன். இந்த பூவோடு வச்சிடலாம். செம்மையாக வரும் பாருங்க. இப்போது இந்த வேர் நல்லா வந்து தழிஞ்சு இப்போது நம்ம செடி வைக்கணும். இப்படி வச்சு மண் போட்டுடணும். சிறப்பு வச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அழகாக ஒரு செடியை உருவாக்கி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றிட்டா சரியாக போகுது. இப்போது இது நம்ம செடியில் காய்ச்ச தக்காளி, வாழைப்பழம் தூள் இந்த மாதிரி மக்கிட்டு இருந்தால் அதையும் போட்டுருங்க. இந்த அடியில் இப்படி மறைச்சி போட்டு விட்டுட்டிங்கன்னா அடியில் அப்படியே மக்கி அதுவும் உரமாயிடும். சரியாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எந்த செடி வச்சேன்னாலும் இப்போ தண்ணி ஊற்றிட்டா சரியாக போகுது. எந்த செடி வச்சேன்னாலும் நல்ல நேரம் பார்த்து தான் வைப்பேன். இப்போது பகல் 1:10 1 மணி 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போது நல்ல நேரம்தான். 1:30 மணிக்கு தான் நேரம் சரியில்லை. அதனால் நல்ல நேரம் பார்த்து வைப்பேன். எப்போவுமே செடி வைக்கிறதுனாலும் சரி, விதை போடுறதுனாலும் சரி, நல்ல நேரம் பார்த்து செய்யுங்க. எல்லாமே தழிச்சு வரும், நல்லா இருக்கும். சரிங்களா? நான் சொல்கிறது ரைட்டா, சரியா, தப்பா சொல்லுங்கள். இப்போ கொத்து கொத்தாக பூ காய்க்கும். உங்களுக்கு காய்க்கும் போது வீடியோ போடுறேன். உண்மையாக உங்கள் அம்மாவா, அக்காவா, தங்கச்சியா
எல்லாம் வச்சுக்கோங்க, பெரியவங்க சின்னவங்க எல்லாம். இதை பாருங்கள், நான் ரியலாக தான் உங்களுக்கு வீடியோ எல்லாமே போடுறேன். இதுலேருந்து எந்த குற்றமும் இல்லை. ஏன் நீங்கள் என்னோடய வீடியோவை பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி போடுறேன், ஆனால் கரெக்டாக போடுறேன். எந்த தப்பும் நான் சரியான வீடியோ போடாதில்லை. நீங்கள் எல்லாமே ஃபுல் வீடியோவில் வரும், எல்லாம் ஷார்ட்ஸ்லேயே போடுறேன். 1 நிமிஷம் வீடியோ மட்டும் பார்த்துட்டு விட்டுடுறீங்க. 1 நிமிஷம் 15 செகண்டு அந்த மாதிரி தான் போடுறேன். சிலதெல்லாம் நீங்கள் அதை தான் பார்க்குறீங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் செய்கிறது எப்படி செய்கிறேன்னு தெரியும். நீங்கள் உங்களுக்கும் யூஸாக இருக்கும்ல. உண்மையாக இல்லையா சொல்லுங்கள். இது மாதிரி ஒரு செடி நீங்கள் வாங்கின்னு வரணுன்னா 150 ரூபா சொல்கிறான். நான் 150 ரூபா கொடுத்து தான் வாங்கினேன். இந்த 150 ரூபா கண்ணுக்கு தெரிஞ்சு நமக்கு வந்துச்சா? இதில் எத்தனை 150 ரூபா சம்பாதிக்கலாம் தெரியுமா அந்த பூவில்? இது இப்போ தான் ஒரு 10 நாள் ஆச்சு மொத்தம் அறுவடை பண்ணி. இதில் எத்தனை அரும்பு வந்துக்குது பாருங்கள். இதெல்லாம் அப்படியே தழைச்சி வந்துனே இருக்கும். அப்பப்போ வெட்ட தழைக்கும் அந்த செடி மட்டும். இந்த செடி எல்லா செடியுமே அதுதான். இது ரொம்ப சீக்கிரமாக தழைக்குது பாருங்கள். இது பூக்கிறதுக்கு அளவே இல்லை. இது பாருங்கள், இவ்வளோ இருக்குது. நீங்கள் 7 டேஸ் வாங்கி வைங்க, உங்கள் பூவுக்கு உங்களுக்கு பஞ்சமே இருக்காது. அதே மாதிரி இது ஒயிட் கலர் ரோஸ். இதையும் இதே மாதிரி தான் பதியம் போட்டு எடுத்து வச்சேன். இதையும் இந்த செம்மையாக வந்து நிற்பார். இதே மாதிரி ஒரு பாட்டிலே தான் இதையும் வச்சுருக்கேன். ரொம்ப இவ்வளோ போதும் இதுக்கு. இது மாதிரியே வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங். எப்படி நான் கரெக்டாக செஞ்சேனா இல்லையா கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு என்னோடய வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கங்க, ரைட்டாக இருந்தால் ஆதரவு கொடுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் தப்பான வீடியோ போடல, நல்ல வீடியோ தான் போடுறேன், கரெக்டாக போடுவேன். எப்படி ஒன்றா வாழக்கூடாது, இப்படி தான் வாழணும்னு கோடு கீச்சி ரோடு போட்டு நம்ம வாழணும். அது மாதிரி நீங்கள் வாழ பழகிக்குங்க. ஆண்டவன் எல்லாருக்கும் அருள் செய்யட்டும், எனக்கும் அருள் செய்யட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.